தமிழகத்தில் அனைத்து பள்ளிகளும் கோடை விடுமுறைக்கு பின் நாளை திறக்கப்படுகின்றன. அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவச பாடப்புத்தகங்கள், சீருடைகள் வழங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதுகுறித்து எமது செய்தியாளர் சங்கரன் தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். கோடை விடுமுறைக்கு பிறகு ஜூன் 1 அல்லது 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படுவது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டு ஒரு கடுமையான தமிழகம் முழுவதும் அனல் காற்றும் வெயிலும் கடுமையாக நீடித்ததன் காரணமாக பள்ளிகள் திறப்பு தேதி ஒரு வாரம் தள்ளி வைக்கப்பட்டு ஜூன் 7ஆம் தேதி அனைத்து பள்ளிகளும் திறக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் சமீபத்தில் அறிவித்திருந்தார். சில மாவட்டங்களில் கடுமையாக வெயில் இன்னும் நீடித்து வருவதன் காரணமாக குறிப்பாக ஆரம்ப மற்றும் நடுநிலைப் பள்ளி மாணவர்களுக்கு மட்டுமாவது பள்ளிகள் திறப்பு மேலும் ஒரு வாரம் தள்ளி வைக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு அவர்களிடையே நீடித்து வருகிறது. இது தொடர்பாக நாம் பள்ளிக்கல்வித்துறை வட்டாரத்தில் விசாரித்த போது இனிமேலும் விடுமுறை நீட்டிப்பு கிடையாது. ஏற்கனவே அறிவித்தபடி நாளை 7ஆம் தேதி தமிழகம் முழுவதும் அனைத்து வகையான பள்ளிகளும் நாளை திறக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பாக மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு தகவல்களும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. நாம் பல்வேறு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களிடம் பேசிய போது இந்த தகவலை அவர்களும் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். அரசு மற்றும் அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளில் கிட்டத்தட்ட 1 கோடி மாணவர்கள் பயில்கிறார்கள். இவர்களுக்காக 8 கோடிக்கும் அதிகமான பாடப்புத்தகங்கள், சீருடைகள் மற்றும் பல்வேறு இலவச திட்ட பொருட்கள் விநியோகம் செய்யப்படுவதற்கு ஏற்பாடுகள் தயாராக இருக்கின்றன. நாளை காலை மாணவர்கள் பள்ளிக்கு சென்றதும் முதற்கட்டமாக இலவச பாடப்புத்தகங்கள், நோட்டு புத்தகங்கள், சீருடைகள் ஆகியவை வழங்கப்பட இருக்கின்றன. அதைத் தொடர்ந்து மற்ற நலத்திட்ட பொருட்களை எல்லாம் படிப்படியாக வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராஜாவுடன் சங்கரன்.